வெல்கம் டு NMAX சிவில் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் சயின்டிஃபிக் நோட்டேஷன் தான். மாஸ் ஆஃப் அ ப்ரொப்பல்லண்ட் இன் அ ஸ்பேஸ் ஷட்டில் சாலிட் ராக்கெட் பூஸ்டர் இஸ் 503,600 கிலோகிராம். ஸோ ஒரு இடத்துல கிராமு ஒரு இடத்துல கிலோகிராம்லாம் அந்த ரெஸ்பெக்டிவ் எந்த குவான்டிட்டி நம்ம மெஷர் பண்ண போகிறோமோ அது. இப்போ மாஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஷட்டில்னும் போது அது ரொம்ப பெருசாக இருக்குது, கிலோ கணக்கில் இருக்கிறதுனால 512. ஸோ 5036 × 10⁻2 கிலோகிராம்னு போடுறோம். அப்புறம் நமக்கு டெசிமல் இங்கே வேணுங்கிறதுனால 10⁻3 போட்டுக்கிறோம். ஏற்கனவே 10⁻2 இருக்குது கிலோகிராம். ஸோ இது கிலோகிராம் தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் யூனிட்டு. ஸோ 10⁻5 கிலோகிராம்னே இருக்கட்டும். நெக்ஸ்ட், திக்னஸ் ஆஃப் அ பீஸ் ஆஃப் பேப்பர் சென்டிமீட்டரில் இருக்குது. பட் திக்னஸ் வந்து நம்ம மில்லிமீட்டர்லேயும் எழுதலாம். பேப்பரோட திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதாக தானே இருக்கும். ஸோ 16 × 10⁻⁻4 இருக்கும். இங்கே 10⁻⁻2 சென்டிமீட்டருக்காக. இப்போ இதில் இருக்கிற ஒன்று எடுத்துடுங்க, இங்கே -3 ஆகிடும், இங்கேயும் -3 இருக்கும். ஸோ இப்போது 16 1.6ன்னு எழுதணுமா, 10⁻1ன்னு எழுதணுமா, இதை 10⁻⁻3 எழுத சொல்லிட்டேன்னா இங்கேயும் ஒரு 10⁻⁻3 மாற்ற சொல்லிட்டேன்னா, ஸோ 1.6 × 10⁻⁻2 mmன்னு எழுதலாம். திக்னஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதனால் அதை மில்லிமீட்டரில் எழுதலாம். டயாமீட்டர் ஆஃப் அ வயர் ஆஃப் ஆன் அ கம்ப்யூட்டர் சிப் இஸ் 1 2 3 4 5 6. ஸோ 3 × 10⁻⁻6 மீட்டர் அப்படியே எழுதிக்கலாம். சென்டிமீட்டரில் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம், இல்லை எப்படியே விட்டுட்டாலும். இதை எதுக்குமே அவங்க ராங் போட மாட்டாங்க. நீங்கள் அந்த 10 பவரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். த ஹைட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் 8848 மீட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே டெசிமலில் வச்சு எழுதுகிறேன் சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்காக. அப்போ 10⁻3 ஆகிடும். 10⁻3 லார்ஜர் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ 8.848 இந்த 10⁻3 கிலோமீட்டர்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ எதுலலாம் நம்ம மீட்டர் கிலோமீட்டர் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ டிஸ்டன்ஸை ஓரளவு எப்போவுமே கிலோமீட்டரில் சொல்லலாம், திக்னஸை மில்லிமீட்டர்னு சொல்லலாம், டயாமீட்டர் சென்டிமீட்டர் இல்லைனா மில்லிமீட்டர். இப்போ ஹைட்டு லென்த்து அதெல்லாம் மீட்டரில் சொல்லலாம். அதே மாதிரி மாஸ் வந்து சின்ன வேல்யூவாக நம்ம இருந்துச்சுன்னா கிராம்னு சொல்ல வேண்டியதான், பெரிய வேல்யூவாக இருந்தால் கிலோகிராம்னு சொல்ல வேண்டியதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.